ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்காக ஐபேட் ஏர் M2 வாங்கியிருக்கோம். இதை பற்றி தான் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வாங்கியிருக்கக்கூடிய வேரியண்ட்னு பார்த்தீங்கன்னாக்க 11 இன்ச்சஸில் 128 GB அந்த வேரியண்ட் தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஓகே, அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம் உள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸ்டார்டிங்லேயே நமக்கு ஐபேட் கொடுத்துருக்காங்க. நம்ம எதுக்காக ஐபேட் வாங்கியிருக்கோம்னாக்கா, நம்ம டெய்லி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது ரொம்ப லேக் இஷ்யூ இருக்குது கைஸ். நம்ம ஸ்ட்ரீம் பண்ணும்போது அதான் இப்போ ஆண்ட்ராய்டில் நம்ம ஸ்ட்ரீம் பண்ணோம்னாக்கா ரொம்ப லேக், ஏற்கனவே பிஜிஎம்மே வேறு லெவலில் லேக் ஆகும். பத்தாவதுக்கு மொபைல் ஹீட் இஷ்யூ ஆகிறதுனால ரொம்ப லேக் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் அதுக்காக தான் ஐபேடே வாங்கின நோக்கமே. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா iOS யூஸ் பண்ண போகிறேன். அதோட ஃபீல் எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா ஆண்ட்ராய்ட்லேருந்து iOS வரும்போது ஏகப்பட்ட இஷ்யூ இருக்கும், கொஞ்சம் நம்மளை ஆப்ரேட் பண்ணுறதே நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். ஐபேட் நல்லா தான் இருக்குது. ஓகே, உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஐபேட் ஓரமாக வச்சுட்டு எப்பயும் போல் தான் நம்ம மொபைலெல்லாம் வரும் இல்லைங்களா, புக்லெட்ஸ் அந்த மாதிரி வந்து ஐபேடுக்குன்னு சம் புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா 2 டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன இருக்குது, அதான் என்ன ஸ்பெக் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு புக்லெட் மாதிரியும், இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாரண்டி கார்டு மாதிரி என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதோ சம்திங் ஏதோ கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அதில் வேறு எதுவும் கிடையாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா கேபிள் கொடுத்துருக்காங்க. Type-C to Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. இது நார்மலாக மொபைல் பாக்ஸில் வர மாதிரி ஒயர் கேபிள் அந்த டைப்பில் இல்லாமல் ஒரு பிரைடட் கேபிளில் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆப்பிளில் பொறுத்த வரைக்கும் சார்ஜரும் அந்த கேபிள் வந்து இந்த ஐபேடில் மட்டும் தான், அதாவது ஐபேட் சீரிஸில் மட்டும் தான் கொடுக்குறாங்க போல். ஐஃபோன்லாம் வாங்கினீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கேபிளும் சார்ஜரும் பாக்ஸ்லேயே வருமானு கேட்டால் வராது. நீங்கள் தனியாக எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அதை வாங்குற மாதிரி இருக்கும். நமக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னாக்கா பாக்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க, கேபிளும் சரி சார்ஜரும் சரி. கேபிளோட லென்த்து பார்த்தீங்கன்னா 1 மீட்டர். ஓகே, அதெல்லாம் ஓகே தான், அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சார்ஜர். இந்த சார்ஜர் பார்த்தீங்கன்னாக்கா 20 வாட் வரையும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஓகே கைஸ், இந்த எல்லா பொருளும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு நம்ம ஐபேட் யூஸ் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, ஐபேடை வந்து ஆன் பண்ணிப்போம். என்ன ப்ரோ, ஐபேட் ஆன் பண்ண உடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு கேட்காதீங்க. நான் ஆல்ரெடி பூட் பண்ணிட்டேன் அதை. சரி, ஓகேங்களா. நம்ம வாங்கியிருக்கக்கூடிய கலர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்லைட் அந்த கலர் தான் வாங்கியிருக்கோம். இந்த ஐபேடை பார்த்தீங்கன்னாக்கா அலுமினியம் ஃப்ரேமால் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, இதுக்கடுத்து நம்ம இதோட ஓவரால் ஃபிசிக்கல் கீ பார்ப்போம். ஐபேடோட லேண்ட்ஸ்கேப் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா பவர் ஆன் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுதான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராகவும் யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க அங்கேயே. பாட்டம் சைடு எதுவும் கிடையாது. தென் லெஃப்ட் சைடும் 2 ஸ்பீக்கர் ப்ளஸ் Type-C அந்த போர்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. டாப்பில் பார்த்தீங்கன்னாக்கா வால்யூம் கண்ட்ரோல் கீஸ் கொடுத்துருக்காங்க. அதிலே சென்டராக பார்த்தீங்கன்னாக்கா பென்சில் இருக்கக்கூடிய மேக்னெட் இருக்குது. தென் பேக்கில் ஒரு கேமரா, சிங்கிள் கேமரா மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் கொடுக்கல. ஃப்ரண்ட்லேயே சிங்கிள் கேமரா தான், அதுவும் சென்டராக இருக்கும். ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்பிளே 11 inches லிக்விட் ரெட்டினா டிஸ்பிளே. அது கூட P3 ஒயிட் கலர் கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அல்ட்ரா ரிஃப்ளெக்டிவிட்டி அதுவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே விஷுவலாக பார்த்துக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்பிளே பிரைட்னஸ் 11 inches ஐபேட் யூஸ் பண்ணுறீங்கன்னாக்கா உங்களுக்கு அப் டு 500 நெட்ஸ் வரையும் இருக்கும். அதே நீங்கள் 13 inches யூஸ் பண்ணுறீங்கன்னாக்கா அப் டு 600 நெட்ஸ் வரையும் இருக்கும். இந்தளவு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரியர் கேமரா. இது 12 மெகாபிக்சல் ஒயிட் கேமரா. இது வந்து f1.8 அப்பேச்சரில் டிஜிட்டல் ஜூம் வந்து அப் டு 5x வரையும் ஜூம் பண்ணிக்கலாம். அதே சமயம் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது இதில். அடுத்ததாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது வந்து 30 fps ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதே சமயம் 60 fps ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். 2 விதமாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இதில் கொடுத்துருக்க ஒரு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லோ மோஷனில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது 1080pயில் 128 fpsலையும் அப்படி இல்லை 240 fpsலையும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னாக்கா பேனராமா மோட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா. நீங்கள் ஐபேட் வந்து லேண்ட்ஸ்கேப் யூஸ் பண்ணும்போது சென்ட்ரல் பொசிஷனில் வச்சுருப்பாங்க, டாப் சென்டரில் வச்சுருப்பாங்க கேமராவை. இது 12 மெகாபிக்சல் ஒயிட் கேமராவும் வருது. இதோட அப்பேச்சர் பார்த்தீங்கன்னா f2.4 அப்பேச்சரில் வருது. வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது வந்து 30 fpsலையும் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 60 fpsலையும் நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நீங்கள் கேமரா யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கும்போது நீங்கள் நார்மலாகவும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். சேம் டைம் பார்த்தீங்கன்னாக்கா ஒய்டாகவும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நார்மலாக எடுக்கும்போது வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறதுனாக்கா ஒய்ட் ஆங்கிளில் நீங்கள் எடுக்கும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா ஏரியாவை நீங்கள் கவர் பண்ண முடியுது. டிவைஸோட பர்ஃபார்மன்ஸ் வரும்போது அந்த டிவைஸ் வந்து எந்த ஒரு லேக் இஷ்யூ இல்லாமல் பர்ஃபார்ம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் நம்ம வந்து கேமிங் ப்ளே பண்ணுவோம், அப்புறமா மல்டி டாஸ்கிங் யூஸ் பண்ணுவோம், எடிட்டிங் பண்ணுவோம். இந்த மாதிரி யூசேஜெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த டிவைஸ் வந்து ஹேங் ஆகக்கூடாது, எந்த ஒரு லேக் இஷ்யூ இருக்கக்கூடாது. அதுக்காக இவங்க கொடுத்துருக்கக்கூடிய சிப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா M2 சிப் கொடுத்துருக்காங்க. இந்த M2 சிப் பார்த்தீங்கன்னாக்கா 8 கோர் CPU வித் 4 கோர் பர்ஃபார்மன்ஸ் கோர் அண்ட் 4 கோர் எஃபிஷியன்சி கோர் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 9 கோர் GPU கொடுக்குறாங்க. 16 கோர் பார்த்தீங்கன்னா நியூரல் என்ஜின் கொடுக்குறாங்க. அடுத்த 8 GB ரேமோட இந்த வேரியண்ட் லான்ச் ஆகிருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பேட்ரி.
நமக்கு என்ன தான் பர்ஃபார்மன்ஸ் கேமரா டிஸ்பிளே குவாலிட்டி எல்லாமே பக்காவாக கொடுத்தாலையும் அதை ரன் பண்ணுறதுக்கு நமக்கு பேக்கப்பாக வேணுது பேட்ரி தான் வேணும். பேட்ரி எவ்வளோ கெப்பாசிட்டின்றதை அவங்க வந்து மென்ஷன் பண்ணல எதுவுமே. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தாக்கா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் டெய்லி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவேன். அது லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது வந்து நான் சார்ஜ் பண்ணும்போது ஒரு 90 சார்ஜ் வச்சுட்டு ஒரு கண்டினியூஸாக 3 ஹவர்ஸ் ப்ளே பண்ணுவேன். அப்படி ப்ளே பண்ணும்போது எனக்கு வந்து 18, 15 அந்த ரேஞ்ச் வரையும் எனக்கு சாலிடாக நிற்குது. இது புதுசுன்றதுனால இவ்வளோ நிற்குதான்னு தெரியல. போக போக பேட்டரி லைஃப் டியூரேஷன் கம்மியாகும். அது எந்த அளவுக்கு கம்மியாக போகுதுன்னு தெரியல. இதே நீங்கள் லைட் யூசேஜ் பண்ண போகிறீங்கனாக்கா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ½ டே 1 டே அப்படி நிற்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து எப்போவுமே லைவ் ஸ்ட்ரீம் அந்த மாதிரி ஹெவி டாஸ்க் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து ஒரு 3 ஹவர்ஸ் அவ்வளோதான் நிற்குது. அடுத்தது இதோட கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸை பற்றி பார்த்துருவோம். வைஃபை வெர்ஷன் 6E கொடுத்துருக்காங்க. தென் ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்திங்கன்னா 5.3 கொடுத்துருக்காங்க. USB Type-C மூலிமா தான் நம்ம சார்ஜ் பண்ணுறது, பென்ட்ரைவ் யூஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம USB Type-C மூலமாக தான் யூஸ் பண்ண முடியும். அடுத்து ஐபோட டைமென்ஷன் லென்த் பார்த்தீங்கன்னாக்கா 9.7 இன்ச் இருக்குது. தென் வித் பார்த்தீங்கன்னா 7.3 இன்ச் இருக்குது. தென் இதோட திக்னஸ்னு வரும்போது அரௌண்ட் 5 mm to 6 mm அந்த எம்எம்மில் இருக்குது. இதோட நெட் வெயிட் வரும்போது நமக்கு 462 கிராம் இருக்குது. இந்த ஐபேட் பார்த்திங்கன்னா மொத்தமாக 4 கலரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ளூ, பர்பிள், ஸ்பேஸ் கிரே, அடுத்தா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டார்லைட். ஐபேடோட ப்ரைஸ்னு வரும்போது அரௌண்ட் 60,000 சேல் பண்ணிருக்காங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணினா ஒரு 51, 52 அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் பை பண்ணிக்கலாம். அது கூட நான் வந்து 6,000 கொடுத்து நான் ஐகேர் போட்டிருக்கேன். ஃபைனலாக நான் 11 inches 128 GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 51,000 நான் பை பண்ணேன். ப்ளஸ் நான் ஐகேர் ஒரு 6,000 rupees போயிட்டு ஓவராலாக 57,000 நான் வந்து கம்ப்ளீட்டாக பை பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கேமிங் பர்ஃபார்மன்ஸுக்கும் ஸ்ட்ரீமிங்க்கும் இந்த ஐபேட் வந்து ஒர்த்தா அப்படின்னு நீங்கள் வீடியோ கேட்டிங்கன்னா அதுக்கான கண்டென்ட்டாகவும் நான் மேக் பண்ணி போடுறேன். நம்மளுடைய சேனல் நீங்கள் கோகுல் ஒய்டின்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணினாக்கா ஃபஸ்ட்டாக நம்ம சேனல் வரும். சேனலை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். நம்ம டெய்லியாக ஸ்ட்ரீமிங் பண்ணுவோம், லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவோம் BGMI. ஸோ யூசி கிவ்வே இப்போ போயிட்டுருக்கு. மறக்காமல் யூசி கிவ்வே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.